ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ முக்கியமான பேங்க் ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஐடிஎஃப்சி ஃபஸ்ட், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ் பேங்க் இதோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. நான் நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், பட் நேற்று ரெக்கார்ட் பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஆகிடுச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த பேஸில் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அதான் இன்றைக்கி லேட்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா சண்டே எபிசோட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகட்டே நான் அப்லோட் பண்ணிடுவேன் எல்லா சண்டையும். எஸ் பேங்கோட ரிசல்ட்ஸு நெட் ப்ராஃபிட் 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1068 கோடியாக இருக்குது. இது போக நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 16% வளர்ந்துருக்கு, 2637 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.7% இருக்குது, 20 பேசிஸ் பாயிண்ட் இயர் ஆனர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வென்ஷியல் பேஸில் 10 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்கோட இது சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக லோவர் காஸ்ட் ஆஃப் டெபாசிட் தான். இவங்களோட பேலன்ஸ் ஆஃப் பிஎஸ்எல் ஷார்ட் ஃபால் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெட் அட்வான்சஸ் 2.73 lakh crore இருக்குது, 11.1% growth. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 6.2% வளர்ந்துருக்கு. ரீட்டைல் அசட் டிஸ்பர்ஸ்மெண்ட் 41% வளர்ந்துருக்கு. கார்பரேட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பேங்கிங் அட்வான்சஸ் 19.7% வளர்ந்துருக்கு. கமர்ஷியல் பேங்கிங் அட்வான்சஸ் 14.5% வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரீட்டைல் பேங்கிங் அட்வான்சஸ் 4.7% வளர்ந்துருக்கு. அசட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ 20 பேசிஸ் பாயிண்ட் சீக்வென்ஷியல் பேஸில் டவுன் ஆயிருக்கு. இயர் ஆனர் பேஸில் 30 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு, 1.3% இருக்குது. நெட் என்பிஏ ரேஷியோ 0.2% இருக்குது. ஓவராலாக அசட் குவாலிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க, இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 81.9% இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் காஸ்ட் குறிப்பாக நெட் கிரெடிட் காஸ்ட் பார்க்கும்போது 0.2% இருக்குது. அவங்களோட ஆவரேஜ் அசட்ஸில் ஃபுல் இயர் 2026 கிரெடிட் காஸ்ட் பார்க்கும்போது 0.2% இருக்குது. கிராஸ் ஸ்லிப்பேஜஸ் 1.76% இருக்குது அட்வான்சஸில். ரீட்டைல் பேங்கிங் வந்து விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. லோவஸ்ட் லெவல் 888 கோடியாக இருக்குது, 2.8% இருக்குது அட்வான்சஸில். அது ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 3.4% இருக்குது. ரிகவரிஸ் அண்ட் அப்கிரேட்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்குது, 1547 கோடியாக இருக்குது சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். எஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க பெட்டர் ரிசல்ட்ஸ் தான் ரீசென்ட்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எந்த மூவ்மெண்ட்ஸுமே இல்லாத மாதிரி அப்படியே தான் இருக்குது. இப்போ 19 ரூபா சம்திங்லாம் இருக்குது. எப்போண்டா 22 ரூபாய் தாண்டும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன இப்போ அதில் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த பேசிஸில் பார்ப்போம் ஏதாவது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக் ப்ரைஸில் வருது அப்படின்னு சொல்லி. இது எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஐசிஐசிஐ பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 8% வளர்ந்துருக்கு, 13,701 கோடியாக இருக்குது. இது போக அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1.99% வளர்ந்துருக்கு, 43,275 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட ரீட்டைல் பேங்கிங் செக்மெண்ட் 40,608 கோடியாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹோல்சேல் பேங்கிங் போர்ஷன் வந்து ரெவன்யூவில் கெயின் ஆயிருக்கு. ஆக்சுவலி 7.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 23,115 கோடி. என்பிஎஸ்லையும் பார்க்கும்போது நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் 27 பேஸ் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு, 1.40% இருக்குது. 1.67% வந்து 1.40% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட் அது 89% வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிருக்குது, 890 கோடியிலேருந்து 96 கோடியாக குறைஞ்சிருக்கு. 12 ரூபா பர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா 12 ரூபா பர் ஷேர் வந்து டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் பெருசாக ரிட்டர்ன்ஸ் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஐசிஐசிஐ பேங்கோ சரி, அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்கோ சரி. ஐசிஐசிஐ பேங்க்லாம் 138% பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் 50% தான் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷன் இருக்கிறதுனால இப்போதைக்கு இதிலலாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுல பெருசாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறது வேஸ்ட்டாட்டு நான் பார்க்குறேன். ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. இது வந்து ஐசிஐசிஐ பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டிசிஎஸில் வந்து அப்டேட்டு. டிசிஎஸோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நாசிக்கில் நடந்த இன்சிடென்ட் ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்டர்னலாட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த வித கம்ப்ளைண்ட்ஸுமே வரல. ஸோ ஆர்த்தி சுப்ரமணியன் பிரசிடென்ட் அண்ட் சிஓ அவங்க வந்து இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனில் உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே அவங்களுக்கு ரிசீவ் ஆகலை. அதாவது ஹெச்ஆருக்கோ அல்லது இந்த ஆர்த்தி சுப்ரமணியனுக்கோ எந்தவித கம்ப்ளைண்ட்ஸுமே ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீட்டா கான் அவங்க வந்து ஹெச்ஆர் மேனேஜர் அவங்கள வந்து இது டிஸ்மிஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. பட் அது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க டிசிஎஸ். எந்த வித அப்டேட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாசிக் ஆஃபீஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே உள்ள எம்ப்ளாயிஸுக்கு எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிசிஎஸில் அந்த நாசிக் ஆஃபீஸில் நடந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் டிவிடன் 13 ரூபா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 19 நெட் ப்ராஃபிட் 19,221 கோடியாக இருக்குது, 9% வளர்ந்துருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 33,082 கோடியாக இருக்குது, 3% வளர்ந்துருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் ரேஷியோ 1.15% இருக்குது. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 1.24% இருந்துச்சு.
நெட் என்பிஐ பார்க்கும்போது 0.38% இருக்குது. 3.42லேருந்து 0.38 கம்மியாக இருக்குது. ஒரு லீகல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர் சேர்மனாக இருந்தால் ஆண்டனி சக்கரவர்த்தி ரிசைன் பண்ணார். அதுக்கு ஒரு லீகல் ரிவ்யூ வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கோஃபோர்ஸ் லிமிடெட்டில் வந்து அப்டேட்டு சீனியர் மேனேஜ்மெண்ட் பர்சனல் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணுறாங்க. இதில் 2 சீனியர் மேனேஜ்மெண்ட் பர்சனல் அனூப்குமார் அண்டு மனிஷ் ஹேம்ராஜானி இவங்க வந்து 2 பேர் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 17 எஃபெக்டிவ் வருது. ஸோ சில சீனியர் மேனேஜ்மெண்ட் பர்சனல்ஸ் வந்து அதில் சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ இது வந்து கோஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மெட்டா இவங்க 8000 எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லே ஆஃப் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து May 20 எஃபெக்டிவ் வருது. மேசிவ் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரீஸ்ட்ரக்சரிங்கை பார்த்தீங்கன்னா எல்லா ஐடி கம்பெனிஸுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த பைக்ஸ் டாப் 10 மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்ப்ளெண்டர் தான். 3,32,227 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க மார்ச் 2026 கணக்குப்படி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷைனு 1,73,098 யூனிட்ஸ் விற்றுருக்கு. நெக்ஸ்ட்டு பல்சர் 1,32,248 யூனிட்ஸ் விற்றுருக்கு. அடுத்து பார்க்கும்போது ஹெச்எஃப் டிலக்ஸ் 85,088 யூனிட்ஸ் விற்றுருக்கு. அப்பாச்சி 47,081 யூனிட்ஸ் விற்றுருக்கு. ரைடர் 37,345 யூனிட்ஸ் விற்றுருக்கு. கிளாசிக் 350 37,144 யூனிட்ஸ் விற்றுருக்கு. சிபி யூனிகான் 34,358 யூனிட்ஸ் விற்றுருக்கு. பிளாட்டினா 32,822 யூனிட்ஸ் விற்றுருக்கு. கிளாமர் 25,522 யூனிட்ஸ் விற்றுருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேமஸ் பைக்ஸ் குறிப்பாட்டு மார்ச்சில் இந்த பைக்ஸ் எல்லாம் அதிகப்படியாக சேல்ஸ் ஆகிருக்கு. நெட்வொர்க் 18 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ரெவன்யூ 9.7% வளர்ந்துருக்கு. 616 கோடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட்வர்டைசிங் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 10% டிக்ளைன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 30 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4.9% இருக்குது ஆப்ரேட்டிங் மார்ஜினில். விவோஷிப் ஷேர் பார்க்கும்போது 13.8% இருக்குது. மந்த்லி யூசர்ஸ் 36.5 மில்லியனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நெட்வொர்க் 18 பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. காக்னிசன்டோட சிஓ இருக்கிற ரவிக்குமாரோட காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா 28% வளர்ந்துருக்கு. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது $21.5 மில்லியன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன இன்க்ளூடட் ஆகுனா சேலரி, ஸ்டாக் அவார்ட்ஸ், நான் ஈக்விட்டி இன்சென்டிவ் பிளான் காம்பன்சேஷன் இது எல்லாமே ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. காக்னிசன்டோட சிஎஃப்ஓ இருக்கிற ஜதின் தலால் அவருக்கு 30% டிக்ரீஸ் ஆயிருக்கு. $7.08 மில்லியன் இருக்குது. தலாலோட காம்பன்சேஷன் நீ பார்க்கும்போது சேலரி, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், ஸ்டாக் அவார்ட்ஸு, நான் ஈக்விட்டி இன்சென்டிவ் பிளான் காம்பன்சேஷன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காக்னிசன்டோட டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸோட சேலரி அப்டேட்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்ஏஎல் என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா 10,000 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பேன்ஷனுக்கு போடுறாங்க. இதில் தேஜாஸ் அடுத்து ஹெலிகாப்டர் ப்ரொடக்ஷன் இதை வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க பிளான் போடுறாங்க. 10,000 கோடி $1.1 பில்லியன் to $1.2 பில்லியன் அந்த ரேஞ்சில் $1.1 பில்லியன் to $1.2 பில்லியன் அந்த ரேஞ்சில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பிளான் போடுறாங்க. தேஜாஸ் LCA MK1A நெக்ஸ்ட் வந்து ஹெலிகாப்டர்ஸ் ஃபியூச்சர் ப்ரோக்ராமுக்கு வேண்டி இதை பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெச்ஏஎல் கொடுத்த அப்டேட்டு. ஹெச்எல் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 வர இருக்குது. ஐ திங்க் டியூஸ்டே அதில் டிவிடெண்ட் டிசிஷனும் அப்டேட் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து ஹெச்எல் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அந்த எக்ஸ்போஷர்னு பார்க்கும்போது மார்ச்சில் ஸோ இதில் ஹெல்த் கேரில் பார்த்தீங்கன்னா 47 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஐடியில் 36 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெலிகாம் அண்ட் மீடியாவில் 24 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. யூட்டிலிட்டிஸில் 22 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆஃப்டர் தட் லோவர் எக்ஸ்போஷர்னு பார்க்கும்போது ஃபைனான்ஷியலில் 99 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. ஆட்டோ அண்ட் ஆன்சிலரியில் 40 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரியல்ஸில் 14 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. பில்டிங் மெட்டீரியல்ஸில் 7 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. மார்ச்சில் இந்த லார்ஜ் கேப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை லார்ஜ் கேப்பில் HDFC பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், பாரதி ஏர்டெல், எட்டர்னல், ICICI பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அது மாதிரி லார்ஜ் கேப்ஸில் PGCAL, SAMIL, IOCL, BPCL, டாடா ஸ்டீல் இதிலெல்லாம் டவுன்ஃபால் ஆயிருக்கு. மிட் கேப்ஸில் எஸ் பேங்க், சுஸ்லான், க்ரோ, விமார்ட், NTPC, கிரீன் இதெல்லாம் மேலே போயிருக்கு. பெட்ரோநெட் LNG, நால்கோ, HPCL, JSW எனர்ஜி, NHPC இதெல்லாம் டவுன்ஃபால் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்ஸில் அர்பன் அண்ட் கோ, உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐஎன்எக்ஸ் ஃபின், சாக்லிட்டி, மணப்புரா ஃபினான்ஸ் இதிலெல்லாம் இன்ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குது. அதேமாதிரி ஸ்மால் கேப்பில் சாமான் கேபிட்டல், SBFC ஃபினான்ஸ், ஈஸ்மை ட்ரிப், மதர்சன் ஒயரிங், கிராம்டன் இதிலெல்லாம் டவுன்ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மார்ச் மியூச்சுவல் ஃபண்ட் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆரோபிண்டோ ஃபார்மாக்கு USFD அப்ரூவல் கிடச்சிருக்கு. காஃப் மெடிசனான டெக்ஸ்ட்ரோ மெத்ரோஃபன் அதுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து Q2 ஃபைனான்ஷியல் 27 லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. பாரத் கோக்கிங் கோ லிமிட்டடோட போர்ட் மீட்டிங் ஏப்ரல் 22 மாற்றி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ஏப்ரல் 18 இருந்ததை இப்போ ஏப்ரல் 22 மாற்றி வச்சுருக்காங்க.
ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாவில் வந்து அப்டேட்டு 1.5 இயர் ஷேர் ஹோல்டர்ஸ் லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா மண்டே எண்ட் ஆகுது. 162.5 மில்லியன் ஷேர் வந்து ட்ரேட் ஆக வருது அவுட்ஸ்டாண்டிங் ஈக்விட்டி ஷேர். அதோட பர்சன்டேஜ் 20%. ஸோ அதோட வேல்யூ நீ பார்க்கும்போது 30,700 கோடி. இது ஹியூண்டாய் மோட்டார் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. லூப்பினில் வந்து அப்டேட் யூஎஸ்எஃப்டிஏ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க சோமர்செட் ஃபெசிலிட்டியில் ஏப்ரல் 13 டு ஏப்ரல் 17. ஸோ 3 அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதாவது ஏப்ரல் 13 டு 17 நடந்த இன்ஸ்பெக்ஷனில் 3 அப்சர்வேஷன் இவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது லூப்பின் கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.